ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் மேரேஜோட 2வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தான் 1 வருஷம் கிடச்சிருக்குல்ல. ஸோ அதனால வந்து வெளியே இருக்கிற கிம்மி கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலே நம்ம கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியாது. அதான் நீ என்னோட தங்கச்சி லவ் பண்றல, அப்புறம் அதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, நீ போய் அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வருவா. இப்போ கிம்முக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாது, எப்படி இவளுக்கு தெரிஞ்சதுன்னு எதுவுமே தெரியல. இப்போ தங்கச்சிக்காரி வந்து அக்கா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மாட்ட சொல்ல வரா, இங்க பாருங்கம்மா எனக்கு கல்யாணம் வேணாம், நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா அதெல்லாம் கேட்காம இங்க பாரு தக்காளி அப்படி போடு இப்படி போடுன்னு சொல்லி சமைக்கிறவங்க கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாவது, இங்க பாருங்க எனக்கு அவனை பிடிக்கல, அதனாலதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அதை கேட்காம இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன நம்ம பொண்ணா இவ இப்படி எல்லாம் பேச மாட்டாளே, வாயிலா பூச்சியா தானே இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு இந்த கிம்மும் ஹீரோயினோட தங்கச்சி வந்துடுறாங்க. இப்போ இந்த கிம்மு வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் வந்து இங்க பாடுறா, உனக்கு எனக்கு சுத்தமா செட்டே ஆகாது, அதனால இப்பயே போய் நீ உங்க வீட்டுல எல்லாத்தையுமே சொல்லிடு, நமக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, இனி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை லவ் பண்ணதுக்கு நான் ரொம்ப கேவலப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அவனும் வெளியே வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேன்ல உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, உனக்கு என் தங்கச்சி தானே வேணும், போய் அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க அம்மா கால் பண்றாங்க. கிம்மோட அம்மா கால் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் தான் பேசுறாங்க, இங்க பாருமா உனக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதெல்லாம் நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க வந்தேன், ஆனா ரொம்ப விலை அதிகமா சொல்றாங்க, இதுக்கு நீ பே பண்றியா, நான் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன், ஏன்னா மாமியார் அழகா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது டக்குனு போனை கட் பண்ணிடுறாங்க. என்ன எங்க அம்மா பேசும்போது நீ போனை கட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கிம்மிஸ் கோவப்படும் போது, தேவையில்லாம பேசினா நான் இனிமேல் அப்படிதான் பண்ணுவேன், நான் ஒன்றும் புள்ள பூச்சி கிடையாது, இதுக்கு மேல நான் என் இஷ்டத்துக்கு தான் வாழ போறேன், உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அவன் கீழே காலிலே விழுந்துடுறான். எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பினான்சியலா நான் ரொம்ப பின்னாடி போயிட்டோம் என் குடும்பமே, சோ எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது, அதனால தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன், எனக்கு உன் தங்கச்சி மேலாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கல. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் அவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால போனா போட்டுன்னு சொல்லி தான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ அதே மாதிரி நீயும் நானும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதனால போனா போட்டுன்னு சொல்லி தான் நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன், ஆனா இப்போ உன்னோட மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்க இருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறாங்க. இப்போ உள்ள இந்த தங்கச்சி அவங்க அம்மா கிட்ட சரி ஓகேமா அக்காவோட கல்யாணத்தை விட்டு அவதான் வேணான்னு சொல்லிட்டால, ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிவை, நானே இந்த குடும்பத்துல ஃபர்ஸ்ட் கல்யாணமானவளா இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அடியே தங்கமே சூப்பர், இதுதான் நான் உன்ட்ட எதிர்பார்த்தேன், யாரு அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு அந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா அந்த பையன் கிட்ட மிகப்பெரிய சொத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னா நம்ம ஹீரோவை தான் சொல்றாங்க, ஹீரோ கிட்ட மிகப்பெரிய ஒரு சொத்து இருக்கு, ஸோ அதனால அவனை நீ கல்யாணம் பண்ணினா நமக்கு நிறைய பார்ட்னர்லாம் கிடப்பாங்க, அவங்களும் நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நம்மளும் பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த தங்கச்சியும் இதெல்லாம் கேட்டு அவளை கல்யாணம் பண்றதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுறாங்க. கேட்டு முடிச்சுட்டு என்னது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஆசைப்படுறியா, அப்ப உன் சந்தோஷத்தை கெடுக்கணும்னா அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணி பேசும்போது ஆக்சுவலா நம்ம ஹீரோ இருக்காருல, நம்ம ஹீரோவோட சொந்தக்கார பொண்ணு தான் இந்த ரிப்போர்ட்டர். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க, அதனால நம்ம ஹீரோயினுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லும் போது சரி ஓகே என்னோட சொந்தத்திலே நிறைய பேர் இருக்காங்க, அந்த கிம்மை விட்டு தள்ளு, ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது ஆமா எனக்கு நல்ல பையன் தான் வேணும், அதுவும் ஹீரோ தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவனா அவங்க எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமா, அந்த ஃபேமிலிக்குள்ள நீ போகணும்னா சாதாரண விஷயம் இல்ல, நிறைய பேரை நீ காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இப்போ ஒரு கேரக்டரா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோட ஃபேமிலியில யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோட அண்ணனை காமிக்கிறாங்க. ஸோ இவர் தான் அந்த ஃபேமிலியில இருக்கிற மெயின் பிசினஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறவரு. ஸோ இவருக்கு வந்து கால் வந்து கொஞ்சம் ஊனமா இருக்கும், நடக்க முடியாம இருக்கும், ஸ்டிக் வச்சு தான் நடந்தாகணும், ஆனா ரொம்பவே வில்லத்தனமா இருப்பாரு, சுயநலமா தான் யோசிப்பாரு. இப்போ அடுத்து யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டி தான். ஸோ இவங்க தான் இந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே உருவாக்குனவங்க. ஒரு அயன் லேடி மாதிரி இருப்பாங்க, இப்போ கூட ஏதோ ஒன்று தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட அம்மா கேட்கும்போது இங்க பாரு எல்லாமே அந்த பெரிய பையனால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவர் தான், ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவர் தான் ஹீரோவோட அண்ணன். இப்போ வந்து நம்ம ஹீரோவோட அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க அந்த பையனை நான் ஏன் அப்படி கண்டிச்சு வளர்க்கல அப்படின்னா, சித்தி வந்துட்டா போட்டு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையனை போட்டு கொடுமை பண்றா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவீங்க, அதனாலதான் நான் என் பையனை மட்டும் கண்டிச்சு வளர்த்தினேன், அந்த பையனை நான் கண்டிக்க கூட மாட்டேன், அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களும் நம்ம ஹீரோவோட அம்மாவும் ரொம்பவே நல்லவங்க தான். இப்போ அடுத்து வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஒருத்தி இருப்பா. ஸோ அவளை காமிக்கிறாங்க, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அவளோட ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஹீரோவோட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அவளும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல அனலைஸ் பண்றவ தான். ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க யாரு என்ன அவங்க எப்படி யோசிப்பாங்க, அவங்க கேரக்டர் நல்ல கேரக்டரா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிடுவா, கில்லாடியா இருப்பா. இப்ப இத்தனை பேத்த நீ சமாளிக்கணும், இத்தனை பேத்த சமாளிச்சா மட்டும்தான் உனக்கு அந்த குடும்பத்துக்குள்ள போக முடியும். அது மட்டும் இல்லாம உனக்கு ஹீரோவை பத்தி என்ன தெரியும், அவனோட கேரக்டர் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, ஆமா அப்ப என்னோட தங்கச்சி என்னோட ஃபேமிலி தானே, அப்ப அவளை மட்டும் எப்படி கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு உங்க அம்மா இருக்காளே அவ எவ்வளவு பிளான் போட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அவங்க தான் ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காங்கல்ல, சோ அந்த இடத்துக்கு வரும்போது போகும்போதும் அவங்க தங்கச்சியை நிப்பாட்டி உங்க பையனுக்கு வரம் பாக்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி
சொல்லி வாண்டடா மயக்கிருப்பாங்க. சோ அது எல்லாத்தையுமே இங்க வந்து இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது ஓ இதான் கதை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட சரி ஓகே எனக்கு ஹீரோவை நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் மட்டும் மீட் பண்ணணும், அதுக்கு ஒரு மீட்டிங் மட்டும் ஏற்பாடு பண்ணு, மத்தது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோவை மீட் பண்ணவும் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்த உடனே பேர் சொல்லி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஹீரோயின் ஒரே ஷாக்கு, ஆமா என்னோட பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப அப்படியே தெரியாத மாதிரி அது ஒண்ணும் இல்ல, என் வருங்கால மனைவியோட அக்கா தானே நீங்க, சோ உங்க பேர் தெரிஞ்சுக்கிறது தப்பில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சிடறாரு. இப்போ சரி ஓகே எதுக்காக என்னை வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் டப்புன்னு போட்டு உடச்சிடுறாங்க. சுத்தி வளைச்சலாம் பேசல, இங்க பாருங்க நீங்க என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, ஆனா நீங்க சொல்லல, அவதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இப்போ என் தங்கச்சிக்கு பதிலா நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி போட்டுக்கலாம், ஒரு வருஷத்துக்கு மட்டும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வெளியே நடிக்கலாம், ஆனா உள்ள நம்ம நார்மலாவே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன நீங்க பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, எப்படி பார்த்தாலும் நீங்களும் உங்க தங்கச்சி உங்க ரெண்டு பேத்துல பெஸ்ட் யாருன்னு பார்த்தா உங்க தங்கச்சி தான் நான் சொல்லுவேன், உங்களை அடாப்ட் தானே பண்ணிருக்காங்க, உங்க தங்கச்சி தானே ஒரிஜினல் பொண்ணு, நான் எதுக்காக உங்களை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பாரு. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ பிசினஸ் பேசணும் அப்படின்னா ரூம்குள்ள தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு எடுத்து வைப்பாரு. அந்த கார்டை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு என்னடா இவன் வந்த உடனே ரூமுக்குள்ள எல்லாம் கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி வந்துடுறா. தங்கச்சிக்காரி வந்துட்டு அக்கா நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்னோட ஃபியான்சியோட, நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா, அக்கா நான் உன் பக்கம் தான் வந்து உட்கார போறேன் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்ப தங்கச்சி வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை எடுத்துடுறா. கார்டை எடுத்தோடனே நம்ம ஹீரோவும் தோல் மேல கை போட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோயினோட கப்பல் மாதிரி போயிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே தங்கச்சிக்கு பொறுக்க முடியல. இப்ப டக்குன்னு நம்ம கிம் இருக்கான்ல, சோ அவனுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்லிடுறா. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஆபீஸ் தான் இது. சோ நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன நினைச்சு பயந்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்பாரு. ஆக்சுவலா பிசினஸ் பேசுற மாதிரி இருந்தா ஆபீஸ்ல தான் வச்சு பேசணும், நீ ரொம்ப நர்வஸா இருந்த வெளியே வச்சு பேசும்போது, அதனால தான் உனக்கு கம்ஃபர்டபுள் பண்றதுக்காக உள்ள வர சொன்னேன், அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் உங்க பாட்டி வந்து உங்க பாட்டியோட கம்பெனியை உங்ககிட்ட கொடுப்பாங்க, சோ அப்பதான் உங்க அண்ணன் கிட்ட இருந்து உங்களுக்கு அந்த கம்பெனி வரும், சோ அதனால நீங்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், எனக்கும் என்னோட தங்கச்சியை வெறுப்பேத்தி ஆகணும், அது மட்டும் இல்லாம என்னோட தங்கச்சியும் அந்த கிம் இருக்கான்ல, சோ அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்றாங்க, ஆனா என் தங்கச்சி அடையறதுக்காக தான் அந்த கிம் என்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் வெளி உலகத்துக்கு, அவங்களை வெறுப்பேத்துறதுக்காக, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்ல, உங்களுக்கு இந்த பிளான் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோக்கும் தங்கச்சிக்காரியை பிடிக்காது இல்ல, சோ அக்கா காரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, ஆக்சுவலா உன்னை வாயில்லாத பூச்சின்னு தான் நினைச்சேன், ஆனா நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறாரு. இங்க வெளியே இந்த தங்கச்சிக்காரியும் இந்த கிம்ம புடிச்சுக்கிட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை நீ கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியதானே, என்னடா அவகிட்ட பிரச்சனை பண்ணி தொலைஞ்ச, என் அக்கா எதனால உன்னை பிரேக்கப் பண்ணா, உன்னை பிரேக்கப் பண்ணாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, என்னோட லைஃப்ல பூந்து விளாண்டுகிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு போட்டு அந்த தங்கச்சிக்காரி இந்த கிம்ம போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பா. கிம்முக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இங்க பாரு நீ வெளியே வந்துதான் ஆகணும், நீ வரலைன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது டக்குனு நம்ம ஹீரோயின் கட் பண்ணிட்டு ஒன் டே நைட்டு நீங்க என்னோட ஸ்டே பண்றீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியாது, என்ன இவ இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காளே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாரு. இது எதுக்காக அப்படின்னா தங்கச்சியை வெறுப்பேத்துறதுக்காக. சோ வெளியே அந்த தங்கச்சியும் அந்த கிம்மி கிட்டே எங்க பாரு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அவங்க ஒன்னா இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, நீ இப்ப என்ன பண்ண போற, எப்படியாவது எங்க அக்காவை நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த கிம்மி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கிம்மு ஓகேமா நான் யோசிக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, எதனால அவ திடீர்னு என்னை பிரேக்கப் பண்ணான்னு தெரியல, அவன் என்னை லவ் தான் பண்ணிட்டு இருந்தா, இப்ப ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். இப்ப அதே சாக்குல அப்படியே தங்கச்சியோட தோல்ல கை வைக்கும் போது அடைச்சி கையறா என்னடா பண்றீங்க போடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி அங்க இருந்து போயிடுறா. இப்ப நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோயின் ஃபுல்லா குடிச்சிடறாங்க. இப்ப என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஹேர் பாத்தீங்கன்னா லூசா இருக்கு, லப்பர் பேண்ட் போடணும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ தான் போய் போட்டு விடுறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் சப்பியா இருக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும், நீ கொஞ்சம் ஒல்லியா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா, ஆக்சுவலா உங்க லைஃப்ல எப்பயாவது கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்களா, நீங்க சாகும்போது உங்க லைஃப்ல உங்களுக்கு நல்ல நல்ல மெமரிஸ் எல்லாம் வரும்ல, ஆனா நான் சாகும்போது என் லைஃப்ல எதுவுமே அப்படி வரல, ஏன்னா என் லைஃப்ல நல்ல நல்ல மெமரிஸ் எதுவுமே இல்ல, டக்குன்னு என் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய படம் மாதிரி வந்துட்டு போச்சு அப்படின்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து என்னவே பேசிட்டு இருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஃபீலிங்கா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி இருப்பா. இப்போ சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் வச்சுட்டு போயிருப்பா. ஏதோ நம்ம ஹீரோட்ட காசே இல்லாத மாதிரி. இதை ஹீரோ பார்த்துருச்சா இது கூட இவ்வளவு அழகா பண்ணிட்டு போயிருக்காளே அப்படின்னு பாத்துட்டு இருப்பாரு. இந்த பக்கம் வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா போட்டு பலார் நடிக்கிறாங்க. ஏண்டி தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்ச ஒரு பையனோட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அக்காக்காரி இருந்துட்டு வந்திருக்கியே, இது உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோயினும் எடுத்து வளர்த்த பொண்ணா இப்படி எல்லாரும் முன்னாடி அடிக்கிறீங்களே, உங்களுக்கு இது வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பாவும் உனக்கு தான் கிம்ம பார்த்து வச்சிருக்கோம்ல, அவனை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கும் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளையோட சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நீங்க அவனை எனக்கு பார்த்து வச்சீங்க, நான் தான் அவனை
அவனை காதலிச்சேன், நான் தான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவன் என்னை காதலிக்கலையே, அவன் யாரை காதலிக்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லி தங்கச்சி பார்க்கும்போது தங்கச்சியும் ஐயோ நம்மள பாக்குறாளே அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறா. இல்ல நீ தான் அவன் மேல பொய் சொல்லியிருக்க, உனக்கு அன்னைக்கு ட்ரெஸ் பார்க்க போகும்போது திடீர்னு ஒரு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு பிரேக்கப்னு நீ தான் சொல்லியிருக்க, நாங்க விசாரிச்சேன், அவன் உன்னை விட்டுட்டு போல, நீ தான் அவனை விட்டுட்டு போயிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த கிம் வந்துடுறான். கிம் வந்ததுக்கு அப்புறம் சாரி அங்கிள் நான் பாத்துக்கிறேன், ஏன் இந்த மாதிரி ஹீரோயின் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல, இனிமேல் இவளை நான் பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா, உங்க யாருக்குமே புரியலையா, நான் ஹீரோவோட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா தங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா, இன்னமும் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது தங்கச்சி அவ்வளவுதான் அப்படியே உடஞ்சு அழுக ஆரம்பிச்சிடறா. அவங்க அம்மாவும் ஐயோ தங்கமே நீ அழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து அவளை பிடிச்சி ரூமுக்குள்ள சாத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேனேஜர்கிட்ட சொல்லுவா. மேனேஜரும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி வலுக்கட்டாயமா ரூமுக்குள்ள வச்சு அடைச்சிருவோம். இப்ப ஹீரோயின் கிட்ட மாத்திரை எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாத்திரை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உன் போனை கொடுன்னு புடுங்கி வச்சிடறான். நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, நான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தெரியும், அதை யாருமே இங்க சொல்ல தேவையில்ல, இவ்வளவு நாள் புள்ள பூச்சியா இருந்தா இதுக்கு மேலே அப்படிதான் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, நான் உங்களால அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால இவங்களை எதிர்க்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன இந்த மாத்திரை போட்டுக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை போடுறாங்க. ஆனா என்ன மாத்திரைன்னு தெரியல, அந்த மேனேஜர் போனதுக்கு அப்புறம் அந்த மாத்திரையை எடுத்துறாங்க. இப்ப இந்த பக்கம் நைட் வந்து நம்ம ஹீரோயினோட லிப்ஸ் அப்படியே தொட்டு இருப்பாரு, சோ அதை அப்படியே ஞாபகத்திலே வச்சிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது, போனை தான் இந்த மேனேஜர் பிடிங்கி வச்சிட்டான்ல. இப்ப ஹீரோவோட தங்கச்சி ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, சோ இவரு தான் நம்ம ஹீரோக்கு வந்து செக்ரட்டரியா இருப்பாரு. இப்ப அந்த தங்கச்சி ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இங்க பாருங்க நான் அவகிட்ட நைட்டு ஃபுல்லா இருந்திருக்கேன், ஆனா அவளுக்கு கால் பண்ணா கால் எடுக்க மாட்டா, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நான் வந்து செக்ரட்டரியா பதில் சொல்லவா இல்ல உன் மச்சானா பதில் சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது எப்படியோ ஒன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவான். இங்க பாரு அந்த பொண்ணு உன்னை கழட்டி விட்டுருச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்ப வீட்டுல எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கேக்குறாங்க ஹீரோட அம்மா, இங்க பாருப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கியா, எங்க கிட்ட எப்ப சொல்ல போற, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்ல போறியா ஒரு நாள் முன்னாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லம்மா நானே உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லுவாரு. சரி யாரை கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நீங்க ஒரு பொண்ணு பாத்தீங்களா அந்த பொண்ணோட அக்காவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியா அவளை ஏன்டா கல்யாணம் பண்ணிக்க போற, அவளை வந்து தத்தெடுத்து தான் வளர்த்தாங்க, அவர் அடாப்டட் சைல்டு, உனக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், இருந்தாலும் அவ ரொம்ப கியூட், அவள் ரொம்ப அழகா இருப்பான், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நம்ம ஹீரோட அம்மா கத்துறதை பார்த்துட்டு அவங்க அப்பாவும் நிறுத்திரி அப்படின்னு சொல்லும்போது அவரோட கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடறாங்க. இங்க பாரு பசங்க முன்னாடி இதுங்களே சின்ன குழந்தையாட்ட விளாண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாட்டி கடுப்பாகிறாங்க. இப்ப ஹீரோவும் அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, என் மேல அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பக்கம் எப்படியாவது இதை நம்ம ஹீரோக்கு தெரியப்படுத்தி ஆகணுமே, நம்மள அவன் தான் இங்க இருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போற பசங்க கிட்ட நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், எனக்கு போன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி போனை வாங்கிக்கிறாங்க. போனை வாங்கிட்டு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே இங்க நம்ம ஹீரோ தான் போன் எடுப்பாரு. போன் எடுத்த உடனே இங்க பாரு உனக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா, யார் நம்பர் இது, நீ எங்க இருந்து கால் பண்ற, ஏன் உன் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருப்பாரு. இங்க பாரு என்னை ரூம்ல வந்து அடைச்சு வச்சிட்டாங்க, என் போன் எல்லாம் வாங்கி வச்சிட்டாங்க, என்னை வெளியவே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீ அப்ப கவலைப்படாத, உன் வீட்டுக்கே வந்து உன்னை என் வீடு புகுந்து தூக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க வந்து எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. எங்க கிட்ட பேசுறதோட அப்புறம் என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஒய்ஃபை வந்து அங்க அடைச்சு வச்சிருக்காங்க, அவளை நான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப கரெக்டா இவங்க அம்மா வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு நீ வந்து ஒரு செகண்ட் தான், நீ தடுக்க எடுத்தவ, நிஜமாலுமே ஒரு நாள் நைட்டு தங்கிட்டான் அப்படின்னா உனக்காக அவன் இவ்வளவு தூரம் வருவான் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவன் என் பொண்ணை மட்டும்தான் காதலிப்பான், என் பொண்ணுக்காக மட்டும்தான் வருவான், உனக்காக அவன் வரவே மாட்டான், நீ அவனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண மட்டும் அவன் வந்து காப்பாத்திடுவானா, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்க, உனக்கு இந்த உலகத்துல எதுவுமே சொந்தம் கிடையாது, உனக்காக எங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீ ஒரு அனாதை தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. வா வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாக்கெல்லாம் மூஞ்சில அவ்வளவுதான் செம்ம ஷாக்ல அப்படியே நின்று இருக்காங்க. என்னடா நடக்குது இங்க, இவன் எதுக்குடா இவளுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடும்போது நம்ம ஹீரோயினோட அம்மா பேசினது எல்லாத்தையுமே அவங்க மனசுல இருக்கு. அவங்க ஒரு மாதிரி தயக்கத்துல நின்று இருக்கும்போது கையை பிடிச்சி நம்ம ஹீரோவை வெளியே கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பா முன்னாடி பேசிட்டு இருக்காரு. அங்கிள் இங்க பாருங்க நான் உங்களோட பெரிய பொண்ணை தான் காதலிக்கிறேன், அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆனா உங்களுக்கு வந்து சின்ன பொண்ணு தானே முடிவு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது இங்க பாருங்க நீங்க சின்ன பொண்ணை எப்படி முடிவு பண்ணீங்க, யார் யாரையோ பிடிச்சி எங்க அம்மாவை மயக்கி ஒரு வற்புறுத்தி தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைத்தீங்க, வேற வழியே இல்லாம, ஆனா எனக்கு உங்களோட பெரிய பொண்ணை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அவங்க அப்பாவுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஆனா அந்த தங்கச்சிக்கு பிடிக்கவே இல்லை, அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறா. இப்போ நான் கல்யாண மண்டபம் எல்லாத்தையும் புக் பண்ணணும், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் என்னோட போனை கொடு அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவும் போன் எடுத்து கொடுக்குறாங்க. பரவாயில்லையே பொண்ணை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திருக்கீங்க, உங்க பேச்சு கேட்கல அப்படின்னா இருட்டு ரூமுக்குள்ள போட்டு மூடுறது என்ன, அவளுக்கு சாப்பாடு கொடுக்காம ஏதோ மாத்திரை கொடுக்கறது என்ன, போன் எல்லாம் புடிங்கி வச்சு ஜெயில இருக்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, ஆனா இதெல்லாம் இப்படியே நிறுத்திடுங்க, இதுக்கு மேல அவளுக்கு நான் இருக்கேன், நான் மட்டும்தான் அவளுக்கு இருப்பேன், நீங்க யாரும் இதுக்கு மேல அவளை தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே வெளியே வருவாரு. இவங்க பாரு உனக்காக நான் எவ்வளவு பெரிய மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிருக்கேன் தெரியுமா, எனக்காக நீ நிறைய ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது
என்ன பண்ணணும், பிசினஸ் விஷயமா உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா, சேல்ஸ் இது பண்ணி தரணுமா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப பசியா இருப்பேன்னு நினைக்கிறேன், சாப்பிட்றியா, சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷமா யாருமே நம்ம ஹீரோயின் கிட்ட நீ சாப்பிட்டியா, ரொம்ப பார்க்கவே பாவமா இருக்கேன்னு சொன்னதே கிடையாது. ஸோ ரொம்பவே அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ பெரிய பெரிய ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினால சாப்பிடவே முடியல. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பேக்கெட் ஃபுட்டெல்லாம் இருக்கணும், ஸோ அதெல்லாம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மலான ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு வராங்க. அங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்போ கூட நம்ம ஹீரோயினால சாப்பிடவே முடியல. உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, சின்ன வயசுல நான் நிறைய கொடுமையை அனுபவிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டில் ஒரு மெய்டு இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு சாப்பாட்டில் விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க. எங்க வீட்லயே என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறவங்க அவங்க ஒருத்தங்க மட்டும்தான். அவங்கள நம்பி தான் நான் சாப்பிட்டேன். ஆனா சாப்பாட்டில் விஷம் இருக்குன்னு நான் நம்பவே கிடையாது. என்னால இப்ப கூட அதை ஏத்துக்க முடியல. அதனால என்னால எங்கேயுமே வெளியே சாப்பிட முடியாது. இந்த பேக்கெட்ல வர பிஸ்கட் அது இது அதெல்லாம் தான் சாப்பிடுவேன். யாராவது ஒருத்தங்க சமைச்சாங்கன்னா என்னால ரொம்பவே சூப்பரா அதை சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம் முடியவே முடியாது. என் வாழ்க்கையில நான் சாப்பாடை ரொம்பவே அழகா ரசிச்சு சாப்பிட்டதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லா சாப்பாடு சாப்பிடும் போதும் பயத்தோட தான் சாப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்காகவும் தான் நான் என் ஃபேமிலியை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதான் ஆசைப்படுறேன், சரி ஓகே நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஃப்ளவர்லாம் எடுத்து டக்குன்னு உனக்கு ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு மோதிர மாதிரி போட்டு விட்டு ஹீரோயின் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் ஐயோ என்கிட்ட எந்த கிஃப்ட் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல உன்னால என்ன முடியுதோ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் தான் கேட்டிருப்பாரு. ஆனா கிஸ் தான் கேட்கிறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு ஆடி போயிடுறாரு. இப்போ இல்ல நீ சரியா பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவரும் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ இந்த இடத்துலயே 2வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பை.